கேட்டி பூரணி, காலேஜ் முடிச்சு 5-6 வருஷம் ஆச்சு. நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு. நீ தான்ட்டி நம்ம குரூப்லயே கடைசி. ஆமா ஆமா, எப்பவும் நீ தான் கடைசியா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி செஞ்சு காட்டிட்டேன். கேட்டி பூரணி தான்ட்டி கொடுத்து வச்சவா. நம்ம பாரு, கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணுன்னு சமந்துட்டு இருக்கோம். இன்னும் 2 வருஷத்துக்கு அவ ஃப்ரீயா தான் இருப்பா. அது எப்படி நீ சொல்ற? மாப்பிள்ள தான் சொல்லணும். ஆமா ஆமா கேட்டி, எப்படி இப்ப பேபிக்கு பிளான் பண்ணாலும் இன்னும் 1 வருஷம் கேப் இருக்குலாட்டி. பூரணி, நாங்கெல்லாம் அனுபவிச்சு அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு சொல்றோம், இப்போதைக்கு குழந்தை பெத்துக்கிடாதே. ஆமா ஆமா, அப்புறம் அதுக்கு சோறு ஊட்டையும் பால் ஊட்டையும் ஆய்கழுவியும் தான் நேரம் கரெக்டா இருக்கும். இவ்வளவு ஒருத்தி இட்டி சும்மா இருங்கட்டி, வயசு இருக்கும்போதே பெத்துறணும். எப்படி நீ 3வது குழந்தைக்கு பிளான் பண்றியா? அப்படியா? எனக்கு தெம்பு இருக்கு, நான் பெத்துக்கிடுறேன். நீங்களும் பெத்துக்கிடுங்க. ஐயோ, இந்த 2 வேளை பெத்து வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. என்னொன்னா எனக்குலாம் வேண்டாப்பா, மினி வேணா பெத்துக்கிடுவா. ஐயோ, இப்பவே ராத்திரி தூக்கலாம இருக்கேன், இதுல என்னொன்னா? ஆனா ஒண்ணு பூரணி, நீ 2 குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டனா குழந்தைக்கு 1.5 வயசு இருக்கும்போதே பிளான் பண்ணிரு. அப்பதான் 2வது குழந்தையும் சீக்கிரமா வளர்த்து விட்டு 2 பேரையும் மொத்தமா ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். ஏன் ஒரு குழந்தை பிறந்து 1 வயசுலயே பிளான் பண்ணுங்களேன். உனக்கு என்னப்பா, நீ வீட்டுல ஜாலியா இருப்ப. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் 3 வருஷம் கேப்பு. அது தம்பி கரெக்டு. என்னத்தை கரெக்டோ, எங்களுக்குலாம் எப்படா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்க சுத்த போலான் இருக்கு. சுத்துறதுலயே இருங்கட்டி. என்னட்டி எப்பவும் துருன்னு இருப்ப, இன்னைக்கு என்ன அமைதியாவே இருக்க? வேற என்ன பயம்தான்? குழந்தை பெத்துக்கிற பயமா? சே கல்யாணம் பண்ற பயம். 25 வயசு ஆயிட்டலாட்டி. ஏன் 25 வயசு ஆனா என்ன? சும்மா இரு, நம்மளாம் 21லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி 25லயே 2 குழந்தைங்களுக்கு அம்மா. அவ அப்படியா? லைஃபை பத்தி என்னதுன்னு அவளுக்கு பயமே வரும். இனிமே கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெத்து அதோட ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள 30 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் எங்க லைஃப் என்ஜாய் பண்றது? பூரணி, எதுக்கிட்டி அமைதியா இருக்க? மினி, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கட்டி. என்னன்னு சொல்லுட்டி. நான் எங்க அத்தை கிட்ட பேசணும், கொஞ்சம் எங்க அத்தையை வர சொல்றீங்களா? யாரு? ஓ மாமியார் கிட்டயா? ஆனா காரியக்காரி தான் டி, யாரை பிடிச்சா என்ன நடக்கும்னு கரெக்டா தெரியுது. அப்புறம் ஒன்னே மாதிரியா மாமியார் கூட சண்டை போட்டு தனி கொடுத்தன போயிருக்கிறேக்கு. ஏன் மாமியார் கூட இருந்து பாரு டி, அப்ப தெரியும் உனக்கு. ப்ளீஸ் மினி, கொஞ்சம் வர சொல்றியா? சரி டி. பூரணி, இப்பவே மாமியாரை கைக்குள்ள போட்டு வச்சுக்க. அப்புறம் விட்ட நீ தான் உங்க மாமியார் கைக்குள்ள இருக்கணும். ஏடி நல்ல நாள் அதுவுமா நல்லதை சொல்லி கொடுங்க. ஏன் டீ இப்படி பண்ணுதியே? உனக்கு என்னப்பா, மாமியாரே கிடையாது, நீ ஜாலியா இருப்ப. நாங்க அப்படியா? எங்க போனாலும் மாமியார் கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், எது வாங்கினாலும் மாமியார் கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கணும். அது ஏன் ஏதாட்டும் ஒரு பொட்டு வாங்கணும்னு கூட மாமியார் கையை தான் ஏந்தி நிற்கணும். ஆனா மாமியார் கூட இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? மாமியார்னாலே கஷ்டம் தான். மினி, சொல்லிட்டும் டி, உங்க மாமியார் இப்ப 5 நிமிஷத்துல வாரேனாவே. சரி டி, நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க டி. அடேங்கப்பா, மாமியார் கிட்ட இப்பவே ரகசியமா? வெளியே போச்சானா போங்களேன் டி. சும்மாவா? இப்பவே 300 பவுன் நகை கொடுத்துருக்காங்க மருமகளுக்கு. ஆனா பூரணி பிடிச்சதும் பிடிச்சா புளிய கொம்பாதான் பிடிச்சிருக்கா. அவ காலேஜ் படிக்கும் போதே அப்படிதான் டி. பூரணி அத்தை, என்னம்மா இது? ஏதோ தனியா பேசணும்னு கூப்பிட்டியாமா? வேலை அம்பிட்டு வேலையும் தலைக்கு மேல கிடக்கு. இன்னொரு 10 நிமிஷத்துல மண்டபத்துக்கு கிளம்பணும். புக் பண்ண வண்டி ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு. மொத்தமா வந்தாதானே எல்லாரும் போறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் மண்டபத்துல வேற ஏதோ சேர் பெஞ்செல்லாம் காணாம போயிருச்சாமா ராத்திரி. அது வரை எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணணும், வரையிலுக்குலாம் சாப்பாடு போடணும். ஐயோ, அத்தைக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அம்மா நீ எதுக்குமா கூப்பிட்டா? ஓ, சேலை நல்லா இருக்கான்னு கேட்கறது கூப்பிட்டியா? இது நீயும் விக்கியும் சேர்ந்து அன்னைக்கு ஆர்டர் கொடுத்தது தானே? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. நல்ல காசுக்கு ஒர்த்தான சேலை தான். அப்புறம் என்ன, எனக்கு அத்தைக்கு இந்த கேர் ஸ்டைல் பிடிக்கலாமா? நல்லா இல்லை, முடிஞ்சா மாத்திக்க, உனக்கு பிடிச்சுன்னா இருக்கட்டும். வேற என்ன, எல்லாமே நல்லதாம இருக்கு, அருமையா இருக்கு. இல்லத்த, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கிடுவோமா? அத்தைக்கு நிறைய வேலை கிடக்கு. உங்க மாமா வர எங்க போனாருன்னு தெரியல. அவர்கிட்ட ஒரு வேலை சொல்றதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம். இல்லத்த, அது முக்கியமான விஷயம். என்னம்மா அப்படி முக்கியமான விஷயம்? இல்லத்த, நகை. ஓ, நகையா? ஏம்மா, உனக்கு டிசைன் பிடிக்கலையா? டிசைன் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீ இந்த 300 பவுன் நகையும் அப்படியே இருக்கட்டுமா, நம்ம அழிச்சுலாம் பண்ண வேண்டாம். நீ இப்போ உள்ள பிள்ளை, இப்போ உள்ள டிசைன் தான் உனக்கு பிடிக்கும். பிறகு கல்யாணம் விருந்து எல்லாமே முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல எடுத்துக்கிடுவோன்னு. ஐயோ அத்தை, அது இல்லத்த, நகைக்கு என்னம்மா? ஓ, 300 பவுனும் இப்போ போட முடியாது. ஆமாம், மொத்தமாக அதை போட முடியாது. உனக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்க, மிச்சதான் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்து பத்திரமா வை. சரி, அத்தைக்கு நிறைய வேலை இருக்கு. என்னம்மா, எதுவாக இருந்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவோம். ஐயோ, அத்தை கிளம்பிட்டாங்க. நகையை பற்றின உண்மையை அத்தை கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லும்போது எதுக்கு நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லலான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? இப்போ நகை 150 பவுன் தான் இருக்கு, அதை சொல்லலாமா வேண்டாமா? அதை நின்று கேட்கறது கூட அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஒருவேளை நகை இல்லைன்னு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னா மீனாட்சி அம்மாவை பார்த்தா நகைக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியல. அதனால இந்த கல்யாணத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனா நாளை பின்ன எதுக்கு இந்த உண்மையை நீ முதல்ல என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா என்ன சொல்றது? பயமா இருக்கே. பூரணி, ஆமா, வண்டிலாம் வந்துருச்சுட்டி மண்டபத்துக்கு போறதுக்கு. ஆமா, இந்த மேக்கப் உனக்கு பண்ணி விட்டது யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா. ஏமா? நல்லவே இல்லடி, உனக்கு குதிரைவால் போட்டாதான் நல்லா இருக்கும். விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. சரி, என்னவோ உனக்கு பிடிச்சிருந்தா சரி.
அம்மா உங்க மாமியார் இந்த பக்கம் வந்துட்டு போனவள என்ன நகையை பார்த்து ஏதாவது கேட்டாவளோ கண்டுபிடிச்சிட்டாவளோ டீ கவரிங் மாதிரி இருக்குன்னு அம்மைக்கு ஒரே உன் நகை மேலதான் டீ கவலையா இருக்கு அப்படி கவலை இருந்திருந்தா நீ என் நகையை கொடுத்துருக்கவே கூடாதுமா அதுக்கு இல்ல டீ தங்கமும் கவரிங்கும் கலந்து போட்டிருக்கோம் ஒருவேளை யாரு கண்ணுக்காவது வித்தியாசம் தெரிஞ்சிட்டுனா இப்ப ஒன்னால எனக்கு தான் பயமா இருக்கு ஏதோ கத்தி மேல நிக்கிற மாதிரியே இருக்குமா உண்மையே சொல்லலான்னு தான் மீனாட்சி அம்மாவை வர சொன்னேன் என்னட்டி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ஒரேடி அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுவோம் அந்த அம்மா அவங்கள பார்த்தா நகைக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியலமா அப்படி ஆசைப்பட்டிருந்தா ஏன் 300 பவுன் நகையும் கொண்டு என்கிட்ட கொடுக்க போறாங்க சொல்லு ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உண்மை தெரிய வந்து எதுக்கு நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த உண்மையை சொல்லலைன்னு என்னையே கேட்டா நான் என்னதம்மா சொல்லுவேன் அப்படிலாம் ஒன்றும் தெரிய வராது டி அப்பா நகை விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்காவ எப்படியாவது உனக்கு போட்டுருவாவ இல்லம்மா பயமா இருக்கு உண்மையை சொல்லிடுவோமா ஆமாட்டி உண்மையை சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்துங்க அப்புறம் இந்த வீட்லயே வாழவட்டியா இரு நான் கல்யாணம் ஆகியும் வாழவட்டியா இருக்கேன் நீ கல்யாணம் ஆகாம வாழவட்டியா இரு 2 பேரும் இந்த வீட்லயே இருப்போம் கொஞ்சம் மட்டும் அம்மா நிலைமையும் புரிஞ்சுக்கட்டி ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் நீ கடைசி வரைக்கும் இங்க இருந்தா உனக்கு கல்யாணமே ஆகாது பூரணி அப்பாவை நம்பிலாம் ஒரு பிரயோஜனம் இல்ல அப்புறம் எப்படிமா அப்பா அந்த 150 பவுன் நகையும் தருவாவ இது கல்யாணம் முடியட்டும் என் தலையை அடமான வச்சாவது உனக்கு நான் 150 போடுறேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த உண்மையை மாப்பிள்ளைகிட்டையும் சொல்லாத உன் மாமியார்கிட்டையும் சொல்லாதடி எப்படியாவது அம்மா போட்டுருவேன் கடவுளே என்ன நடக்க போதோ தெரியல வண்டி வந்து காத்து கிடக்கு இந்த மனுஷன் எங்கதான் போனாரோ தெரியலையே ஐயா வாங்க வாங்க வாங்கய்யா வண்டியில ஏறி உட்காருங்க என்னம்மா இது கல்யாணத்துக்கு முந்தா நாள் ராத்திரியே மண்டபத்துக்கு போயிருக்கலாம்ல ஆமாங்கய்யா நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் ஆனா சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எங்க வீட்டுல வைக்கிற மாதிரி வந்துட்டு முகூர்த்தத்துக்கு என்ன எவ்வளவு நேரமா இருக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கியா அதுக்குள்ள எல்லாரும் ஏத்தி கொண்டு அங்க சேர்த்துறணும் நீங்க இறங்க வண்டியில போய் ஏறி உட்காருங்க சரிம்மா ஐயோ ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இந்த மனுஷன் எங்கதான் போனாரோ தெரியலையே மீனாட்சி ஏங்க உங்களை எவ்வளவு நேரம் தான் தேடுறது எதுக்குமா ஏங்க ஆட்கள்லாம் வந்து ஏறிட்டே இருக்காவ முகூர்த்த தவறதுக்குள்ள மண்டபத்துக்கு போனோம்ல மீனாட்சி நம்ம போனா மட்டும் போதம்மா என்னங்க சொல்றீங்க மண்டபத்துல இருந்துதாம்மா வாரேன் மணவரை எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு போனா மட்டும் போதும் சரிங்க நல்ல காரியம் பண்ணிய ஏங்க என் தம்பி அங்க வந்துட்டானா ஆமாமா அவியெல்லாம் வந்தாச்சு நம்ம மட்டும் தான் என்ன போகணும் சரிங்க மீனாட்சி பொண்ணு ரெடியா ஆமாங்க எல்லாரும் ரெடி இனி பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் வண்டியில ஏத்தினா போதும் வர ஆட்களை ஏத்தி போட்டு போக வேண்டியதான் சரிம்மா வாங்க வாங்க எவ்வளவு நேரம் டி சீக்கிரம் வாங்கட்டி இங்கேயும் வேலை முடிக்கணும் அப்புறம் சீக்கிரமா வாங்கினா என்ன அர்த்தம் சரிட்டி கோவப்படல முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுல்ல சரிங்கம்மா அந்த வண்டியில ஏறிடும் ஏங்க பாவங்க 2 நாளா கடந்து சமைச்சு வாஞ்சி போயிட்டாலுவோ கடைசியில ஏதாவது பார்த்து செய்யணும் நாங்க அதெல்லாம் செஞ்சிடலாமா நீ ஒன்னும் கவலைப்படாதே சரி அவ்வளோ 2 பேரும் எங்க போனாலும் தெரியலையே வர நேரமா இது மன்னிச்சிடுங்கம்மா உங்க 2 பேருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் என்னது எங்க 2 பேருக்குமா என்ன டி உன் வீட்டுக்காரன் என்ன சொல்லுதா அது ஏன் கேக்கே மீனாட்சி அம்மா அவர் இன்னும் பழைய நிலைமைக்கே திரும்பல என்னடி சொல்லுதா பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப அழகா இருக்காவ நாங்க ஒரு காரியம் பண்ண போய் அது வேற ஒரு காரியமா முடிஞ்சு போச்சு சரி எதுவா இருந்தாலும் கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிடலாம் போய் வண்டியில ஏறுங்க பொண்ணு என்ன இளமையா இருக்கு என்னது நான் இளமையா இருக்கேனா மாப்பிள்ளை அப்படியே விஜயகாந்த் மாதிரிலாம் இருக்காரு 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் மீனாட்சி ஆமா இவனுக்கு என்னாச்சு அது வேற ஒண்ணும் இல்லைங்க வேலை சேச்சில கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டான் ஆனா இடையில கொஞ்சம் நல்ல மாதிரி இருந்து இப்ப என்ன திடீர்னு இப்படி பண்றான்னு தெரியல சரிம்மா அவ்வளவு பேர் தான் நினைக்கேன் இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம முகூர்த்த தவறிடும் ஆமாங்க என்ன வரவிய நேரா மண்டபத்துக்கு வரட்டும் ஆமா பொண்ணு மாப்பிள்ள கார்ல ஏறிட்டாவளா அது சமந்தியமா பாத்துக்கிட்டேன் அவ கத்திருப்பாவ நம்ம ஒரு சிக்னல் மட்டும் கொடுத்துட்டு கிளம்புவோம் சரிம்மா நிறுத்துங்க நான் என்ன வண்டியில ஏறல நிறுத்துங்க எங்க வேகமா ஓடி வாங்க நிறுத்துங்க இவ்வளவு வேகமா ஓடி வந்தோம் அந்த வேன் நம்மள விட்டுட்டு போயிருச்சே இப்ப என்ன பண்றது ராசதி என்ன பண்றதா ஏதாவது வண்டி பிடிங்க 100 ரூபாய் செலவாகும் அவியெல்லாம் நல்ல வாசிலே நல்ல ஏசி பஸ்ல போயிட்டாவ வாங்க நம்ம ஏதாவது வண்டியை பிடிச்சு போக வேண்டியதா வேற என்னத்த செய்ய முன்னாடியே கிளம்புனா கிளம்புறியா அப்பதான் லிப்டிக் ஐலைனர் கண்மைன்னு எல்லாம் பூசிட்டு இருக்க யாரு நானு பரவு யாரு நானா லிப்டிக் போட்டிருக்கேன் எங்க லிப்டிக்லாம் போடலங்க கொஞ்சமா லிப் பாம் தான் போட்டேன் எல்லாம் ஒண்ணுதான் இனி என்ன பண்ண ஏதாவது சேராட்ட பிடிச்சு போவோம் சேராட்டவா ஏங்க சேராட்டல் போனா மேக்கப்லாம் கலஞ்சிருங்க தனியா ஒரு ஆட்டோ பிடிங்க கொண்ட ஒரு 300 ரூபா பிடிச்சு போவோம் 300 ரூபாயா ஆமா வேண்டாம் நான் அந்த பெரிய பஸ் வரும்ல அதுலயே வந்துடுறேன் எதுலயாவது வந்து சேரு நான் சேராட்டோல போறேன் ரங்கக்காவது பஸ் நிப்பாட்டி இருக்கலாம்ல உண்டா போதும்னு ஏறி பெய்யாச்சு நானுகிட்டே பஸ் போக சொல்லிருப்பாவுமா ஒரு